நீதிநெறி விளக்கத்தில் எத்தனையோ செய்திகளை நம்முடைய குமரகுரு சுவாமிகள் அருளியிருக்கிறார். அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனையும் பக்குவப்படுத்தும் ஆற்றல் பெற்றவையாக அருமருந்தாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அத்தகைய பாடலில் ஒன்று 73வது பாடல், தெய்வத்தின் தீர்ப்பை சொல்லுகிற பாடல். தெய்வம் உளதென்பார் தீய செய்யப்புகின் தெய்வமே கண்ணின்று நின்று ஒருக்கும். தெய்வம் இளனென்பார்க்கு இல்லை தம் இன்புதல்வர் கண்டே பலகாலம் சொல்வார் பயன். தெய்வம் இருக்கிறது என்று நினைப்பவர்களுக்கு தீச்செயல்களை செய்ய முனைந்தால் அந்த தெய்வமே வந்து அவர்களை தடுத்து நிறுத்தும் அல்லது தண்டனை தரும். ஆனால் தெய்வம் இல்லை என்று சொல்பவருக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? தெய்வமே இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும் என்று சொன்னால், அதற்கு குமரகுரு சுவாமிகள் சொல்லுகிறார், அவர்கள் தெய்வத்தை நம்பவில்லை, தெய்வம் ஒரு காலம் வராது, தெய்வம் தண்டனை தராது என்று நினைப்பவர்களுக்கு எது தண்டனை தரும் என்றால் அவர்கள் செய்த வினைதான் தண்டனை தரும் என்று சொல்கிறார். எனவே தெய்வம் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுக்கடுக்காக தீமைகளை செய்பவர்களுக்கு அந்த தீமையே தண்டனை தரும் என்று சொல்கிறார். அதனால் தெய்வம் இல்லை என்று சொல்வது அவர்களுடைய அறியாமை என்றாலும் கூட, ஆனால் அவர்கள் செய்கிற வினை இருக்கிறது, தீய வினை, அதுவே அவர்களுக்கு தீமையாகி அவர்களை அழித்துவிடும் என்று சொல்கிறார். தீய செயல்களை செய்வோர் அவர்களின் வினையே தண்டிக்கும். ஏனென்றால் அவர்களை திருத்த முடியாது. சிறிய தவறை செய்கிறவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நல்ல அறிவுரை செய்து தடுத்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் தெய்வத்தை நம்புகிறார்கள். தெய்வம் இல்லை என்று சொல்வார்களை யார் சொல்லி திருத்துவது? அவர்களை திருத்த முடியாது, தீர்க்கத்தான் முடியும் என்று சொல்கிறார் குமரகுரு சுவாமிகள். அதனால் என்ன செய்யும் என்று சொன்னால், தெய்வம் அவர்களின் வினையே தீமையாக இருந்து அவர்களை தண்டித்துவிடும் என்பதை பார்க்கிறோம். அதனால்தான் வள்ளுவர் சொல்வார், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே தேடி வரும் என்கிறார். அது என்ன இருக்கிறது என்று சொன்னால், அங்கே இறைவன் தேடி வந்து அந்த தீமையை தருவதாக சொல்லவில்லை, அந்த தீமையே தேடி வரும் என்கிறார். எனவே முற்பகல் செய்த வினை இருக்கிறதே, அந்த வினை பிற்பகலில் தாமே தேடி வரும் என்று சொல்கிறார். அதனால் இறைவன் இல்லை என்று சொல்லிவிட்டு தீமைகளை அடுக்கடுக்காக செய்தவர்களுக்கு அந்த தீமையே யமனாக வந்து அவர்களை அழித்துவிடும் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது. எனவே பாவத்தை தாமே அனுபவித்தான் அழிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற அருமையான பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. ஆனால் தெய்வம் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுக்கடுக்காக தீமைகளை செய்கிறவர்களுக்கு அந்த தீமைகளையே திரும்பி வந்து அவர்களை தீர்த்துவிடும் என்பதுதான் குமரகுரு சுவாமிகள் காட்டுகிற தெய்வத்தின் தீர்ப்பாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. தெய்வம் உளதென்பார் தீய செயப்புகின் தெய்வமே கண்ணின்று நின்று ஒருக்கும். தெய்வம் இளதென்பார்க்கு இல்லை தம் இன்புதல்வர் கண்டே பலகாலம் சொல்வார் பயன்.